ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து த அவேக்கனிங் பை கேட் சாப்பின்ஸ். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேட் சாப்பின்ஸ் அப்படிங்கிறவங்கள பற்றி ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த அவேக்கனிங் அப்படிங்கிற இந்த ஒர்க் வந்து இவங்களுடைய கடைசி பட் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. ஸோ கேட் சாப்பின்ஸ் வந்து ஒரு விமன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சொசைட்டி நார்ம்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ண ஒரு விமன். ஸோ இந்த ஸ்டோரியை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட் சாப்பின்ஸ் அப்படின்றவங்க ஷீ வாண்ட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் தட் பாக்ஸ். ஒரு பெண் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கோட்டை விட்டு தாண்டி வெளியில் போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கக்கூடிய ஒரு விமன். ஸோ அவேக்கனிங் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். ஸோ அவேக்கனிங் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து முழுக்க எட்னா பாண்டலியர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எட்னா பாண்டலியர் அப்படின்றவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் லியான்ஸ் பாண்டலியர். இவங்களுக்கு 2 பசங்க. ஸோ இவங்க வந்து தங்களோட சம்மர் வெக்கேஷனை வந்து கிராண்ட் ஐல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க, விச் இஸ் இன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய சம்மர் வெக்கேஷன்ஸ் டேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. இந்த ஸ்பாட்டை ரன் பண்ணுறவங்க வந்து மேடம் லெப்ரன். இந்த மேடம் லெப்ரன் அப்படின்றவங்க தான் இவங்கள தங்களோட பிளேஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா கிராண்ட் ஐல் விச் இஸ் இன் த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஸோ இவங்க 4 பேரும் ஆஸ் அ ஃபேமிலி வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இப்போது லியான்ஸ் அண்ட் எட்னாவோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணுன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். லியான்ஸ் வந்து ஹீஸ் அ வெரி கேரிங் ஹஸ்பண்ட். அண்ட் இவர் வந்து வெக்கேஷன் டைமில் வந்து வேலை வந்துச்சுன்னா இவர் தன்னோட வேலைக்கு போயிட்டு எட்னாவையும் பசங்களையும் இந்த இதில் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஓகே, ஸோ அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. லியான்ஸ் வந்து ஒரு ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட். எட்னாக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட். ஹீ இஸ் வெரி லாயல், கேரிங். ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஒரு ட்ரெடிஷ்னல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் இருக்காங்க. அவர் அன்பாக தான் இருக்கார், லாயலாக தான் இருக்கார். பட் ஸ்டில் வந்து எட்னா ஹியர் இஸ் நாட் லைக் அ நார்மல் கைண்ட் ஆஃப் அ உமன். ஸோ எட்னாக்கு வந்து தன்னோட ஐடென்டிட்டி ஒரு மனைவியாவோ ஒரு அம்மாவாவோ மட்டும்தான் இருக்குங்கிறதுல ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து இந்த கிராண்ட் ஐலில் நடக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த லியான்ஸ் வந்து வேலை விஷயமாக வந்து எட்னாவை வந்து வீக் டேஸில் விட்டுட்டு போய் வீக்கெண்டில் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. பசங்க வந்து அவங்க அம்மாவோட அங்கே இருக்காங்க. ஸோ எட்னாக்கு வந்து பசங்களை சுற்றி ஃபுல் டைம் பார்க்குறது வந்து பெரிய இஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு மதர் உமனாக இருக்கிறதுல பெரிய விருப்பம் கிடையாது. ஸோ இவங்க வந்து இவங்க கேரக்டருக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு கேரக்டர் பார்க்குறாங்க. அவங்க வந்து அடீல் அப்படின்றவங்க. ஸோ இந்த அடீல் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு சொந்த ஒரு பர்சனாலிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட பசங்களுக்காகவும் தன்னோட ஹஸ்பண்டுக்காகவும் வாழ்க்கையை வாழ்கிற ஒரு கேரக்டராகவும் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து எட்னா கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக வந்து காட்டுறாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு டைலாக் வருமே, வந்த வேலையை மறந்துட்டு சமையல்காரனாகவே ஐடியடா அப்படின்னு, அந்த மாதிரி இந்த அடீல் கேரக்டர் வந்து தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் தன்னுடைய பசங்களுக்காகவும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்காகவுமே தன்னுடைய ஸ்கெடியூல்லேருந்து லைஃப்லேருந்து நீட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுறதை வந்து எட்னா பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ப்ளூம் ஆகுது. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்து ரெய்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு உமன். பட் இவங்க வந்து நல்லா மியூசிக் பியானோ வாசிக்கிறாங்க. ஸோ இவங்க எட்னா வந்து அடீல் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ரெய்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேடம் லெபர்ன் அப்படிங்கிறவங்களுடைய காட்டேஜஸில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த காட்டேஜ் வச்சுருக்கிற இந்த மேடம் லெபர்னுடைய பையன் தான் ராபர்ட் லெபர்ன். ஸோ இந்த ராபர்ட் லெபர்ன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன், மேடம் லெபர்னோட பையன். ஸோ இவரை பற்றின ஒரு ஹாட்டான காசிப் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷம் சம்மர் வெக்கேஷன்லேயும் யாரெல்லாம் வந்து இங்கே தங்க வராங்களோ அங்கே இருக்கிற பெண்களில் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி அந்த பெண்ணோடவே அந்த சம்மர் வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுவார். ஒரு உமனைசர் கைண்ட் ஆஃப் இமேஜ் தான் இந்த ராபர்ட்க்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ண முடிவெடுத்தது வந்து எட்னா கூட தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து எட்னாவும் ராபர்ட்டும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து லியான்ஸ் வந்து அவங்களோட இல்லை. ஸோ
ராபர்ட்டோட ஒரு கேஷுவலான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் வந்து நிறையா சிமிலாரிட்டிஸ், லைக்ஸு, டிஸ்கஷன்ஸுன்னு நிறையா ஷேர் பண்ணுறாங்க, ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு இன்ஃபேக்சுவேஷன் லெவலுக்கு போகுது. ராபர்ட்டோட எட்னா வந்து ரொம்ப தன்னோட கேரக்டராக உணர்றாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அ ஒய்ஃப், அப்பார்ட் ஃப்ரம் அ டாட்டர், அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ மதர், எட்னா தனக்குள்ளேயும் ஒரு 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 கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிற அந்த செல்ஃப் அவேக்கனிங் தான் வந்து ராபர்ட் கிட்ட வந்து எட்னா ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மீன்வைல் வந்து இந்த ராபர்ட் வந்து எட்னாக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ் கற்றுத்தராரு. 2 பேரும் கடலில் பாத் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா பேசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து மேடம் அடீல் இருக்காங்கள்ல, அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா எட்னா கூட வந்து ரொம்ப சகஜமாக பேசுகிறாங்க. ஸோ இந்த செக்ஷுவல் இன்டிமேசி அதை பற்றிலாம் வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க. அது வந்து எட்னாக்கு புதுசாக இருக்குது, கேட்குறதுக்கு வந்து ஆக்வர்டாக இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறதுலையோ ஷேர் பண்ணிக்கிறதுலையோ பெரிய இது இல்லைன்ற மாதிரி எட்னா வந்து உணர்றாங்க சில இடத்துல. ஸோ இப்போ வந்து எட்னா வந்து ராபர்ட்டோட சேர்ந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மீன்வைல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீக் டேஸில், வீக்கெண்ட்ஸில் வந்து வரும்போது எட்னா வந்து தன்னோட ஹஸ்பண்டை விட்டு ஒரு டிஸ்டன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ எட்னா வந்து எட்னாவோட ஹஸ்பண்ட் வந்து ஹீ இஸ் அ வெரி குட் கை. ஆனால் வந்து அவர் வந்து எட்னாவை ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்குற மாதிரி வந்து காட்டுவாங்க. லைக் எப்படின்னா, நாவல் ஓப்பன் பண்ணுற சீனில் வந்து எட்னாக்கு வந்து ஃபுல்லாக டேன் ஆகிருக்கும். என்னோட ப்ராப்பர்ட்டி மேலே வந்து இவ்வளோ டேமேஜ் வந்துருச்சுன்ற மாதிரி தான் அவர் அதை வியூ பண்ணுவார். பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எட்னாக்கும் எட்னாவோட ஹஸ்பண்ட் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் வர மாதிரி காட்டுவாங்க. ராபர்ட்டுக்கும் எட்னாக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது சீரியஸாக போகுதுன்னு உணர்ந்த ராபர்ட் என்ன பண்ணுவார்னா, எட்டா இஸ் அ மேரிட் உமன் அப்படின்னு இது பண்ணிவிட்டு இதை விட்டு நம்ம விலகிடணும், அப்படி நம்ம எட்னாவோட வி ஆர் ஃபாலிங் இன் லவ் வித் எட்னா அப்படின்றத உணர்ந்த ராபர்ட் வந்து ஒரு வேலையை தேடி ஒரு ப்ராஜெக்டாக வந்து அங்கேருந்து மெக்சிகோக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ எட்னாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அந்த எண்ட் ஆஃப் த டைம் அந்த சம்மர் வெக்கேஷனும் முடிஞ்சிடும். இப்போ சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போது எட்னா வந்து தன்னுடைய ஹவுஸ், அதாவது நியூ ஆர்லின்ஸில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோன்னே அவங்களோட ரெகுலரான ஒர்க்கு, அதான் அவங்களோட பசங்களை வந்து பார்த்துக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, குக்கிங் எல்லாமே அவங்க வந்து ஒரு அம்மாவாக வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் அ ஒய்ஃபாகவும் லியான்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எட்னாக்கு ரொம்ப டயர்டிங்காக இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் விச் இந்த வெக்கேஷனில் தன்னை பற்றி தனக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட எட்னாக்கு ஒரு ஒய்ஃபாவோ ஒரு மதராகவோ தன்னோட ஐடென்டிட்டியை கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எட்னாவுடைய அந்த சேஞ்சை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அவரோட ஹஸ்பண்ட். புரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு, ஃபேமிலி டாக்டர்கிட்ட. அங்கே போன உடனே அந்த ஃபேமிலி டாக்டர் வந்து ஒரு வயசான ஒரு மனுஷன். அவர் புரிஞ்சுக்கிறாரு எட்னாவோட பிஹேவியருக்கான சேஞ்சோடைய ரீசன் வந்து பார்த்தோன்னா ஒரு அஃபேர் தான். பட் அதை சொன்னால் இந்த ஃபேமிலி வந்து பிரிஞ்சிடும் அப்படின்னு உணர்ந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு. இது வந்து ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான், இது அதுவே சரியாகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விடுறாரு. ஸோ லியான்ஸ் வந்து நான் வெளியே பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எட்னா வந்து ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்கிறத உணர்ந்ததுனால டாக்டர் அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னதுனால லியான்ஸோட அம்மா வர சொல்லி பசங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாரு, அவங்கக்கிட்ட வச்சுக்க சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அண்ட் இவங்க வந்து லியான்ஸ் வந்து வெளியில் கிளம்பிடுறாரு. ஸோ லியான்ஸ் இருக்கும்பொழுதே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அங்கே பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அடீல், ரெய்ஸ், இவங்க 2 பேரையுமே ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் இருக்காங்க. ஸோ இந்த மேடம் அடீல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. லேபர் அப்போது எட்னா என் கூட இருக்கணும்னு அவங்க விஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து இந்த மேடம் ரெய்ஸ்க்கு வந்து இந்த ராபர்ட் வந்து மெக்சிகோலேருந்து லெட்டர்ஸ் போட்டுகிட்டே இருக்காரு. அந்த லெட்டர்ஸில் வந்து நிறையா வந்து எட்னாவை பற்றி ராபர்ட் எழுதி அனுப்புறத வந்து அந்த மேடம் ரெய்ன்ஸ் வந்து படித்து காட்டுறாங்க எட்னாவுக்கே. அப்போ எட்னாவுக்கு வந்து ராபர்ட்டை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோமான்ற அந்த ஏக்கம் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஹேவியர்னால தான் ஆக்சுவலி எட்னா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இதனால தான் டாக்டர் கிட்ட போகிறாங்க, பிரிகிறாங்க, எல்லாமே ஓகே. ஸோ இப்போ எட்னாவோட ஹஸ்பண்டும் எட்னா கூட இல்லை, பசங்களையும் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எட்னா வந்து சேடாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறா.
அவங்களாம் போனதுக்கப்புறம். ஸோ அவள் என்ன செய்கிறான்னா ரொம்ப ஒரு பீஸ் வந்து ஃபீல் பண்ணுறா. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் ஆல்ரெடி இருந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடு, ஒரு அழகான வீடு, அதை வந்து அவள் பிஜிஎன் ஹவுஸ்ன்னு சொல்கிறா. பிஜிஎன்னா தெரியும்ல, ஸோ அந்த புறா குண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிஜிஎன் ஹவுஸ்ன்னு அதுக்கு பேர் வைக்கிறா. ஸோ இந்த இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே மேடம் எடில், இவங்க வந்து பார்த்துட்டு இந்த வீட்டை வந்து லியான்ஸ் வந்து எப்படி ஒத்துப்பார், இந்த வீடு வந்து இவ்வளோண்டு இருக்கே, இது உங்களுக்கு எப்படி பத்தும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு பிடிச்சா அவர் இருக்கட்டும், இல்லை நான் மட்டும் இங்கே இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை வந்து அவள் மட்டும் என்ஜாய் பண்ணியிருக்க மாதிரி, அவள் விருப்பத்துக்குரிய மாதிரி ஒரு சின்ன வீடு, ஒரு க்யூட்டான வீட்டை வந்து அவள் ரெண்ட் எடுத்து அங்கே மூவ் ஆகுறா. ஸோ அவளோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறத உணர்றா. ஃப்ரெண்ட்ஸை போய் விசிட் பண்ணுறா. அவளோட ஹாபீஸான பெயிண்டிங் எல்லாம் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த மாதிரி வந்து தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அவள் புதுசாக ஃபீல் பண்ணுறா. ஸோ இந்த டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா, பை சான்ஸ் அவள் ராபர்ட்டை திருப்பி மீட் பண்ணுறா. ராபர்ட்டை மீட் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராபர்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வந்து ஐ லவ் யூ, ஸோ நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன், பிகாஸ் நீ வந்து ஒரு மேரிட் உமன், நீ வந்து லியான்ஸ்க்கு தான் சொந்தம், நீ எனக்கு சொந்தம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூ வித் மீ. உன்னை மேரேஜ் உன்னோட மேரேஜ் என்னால் கெடுக்கவும் முடியாது, உன் கூட என்னால் வாழவும் முடியாது, அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், திருப்பியும் நான் அதனால தான் உன்னை வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இப்போது வந்து எட்னா என்ன சொல்லுவானா, நீ வந்து ஒரு ஃபூல், நான் வந்து வேறு மேனோட ப்ராப்பர்ட்டின்னு நீ என்னை திங்க் பண்ணனா நீ ஒரு ஃபூல், நான் உன்னோட ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, லியான்ஸோட ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, நான் என்ன முடிவெடுப்பனோ அதுதான் என் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு வந்து எட்னா சொல்லுவாங்க. பட் ராபர்ட்டோட காதில் அதெல்லாம் விழாது. ஸோ ராபர்ட் வந்து குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். மீன்வேளை அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த மேடம் அதீல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களே, அவங்களுக்கு லேபர் பெயின் வந்துடும். எட்னா வந்து அந்த லேபரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாள் குழந்தை பிறக்கிற வரைக்கும், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். பட் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தா அந்த ராபர்ட் வந்து அதான் கிளம்பும்போது அந்த நோட்டை விட்டுட்டு போயிருப்பார். ஐ லவ் யூ, ஸோ ஐ எம் லீவிங் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் ஒரு நோட் விட்டுட்டு போயிருப்பார். அதை பார்த்தோன்னா எட்னாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்லாம் தூக்கமே வராது, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த உலகத்திலே அவள் ஆசைப்பட்ட லைக் கல்யாணம், ஒரு டாட்டராக இருக்கிறது, ஒரு ஒய்ஃபாக இருக்கிறது, ஒரு அம்மாவாக இருக்கிறதுன்னு இல்லாமல் அவள் ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து ராபர்ட் தான். ஸோ ராபர்ட்டுமே அவளை ஏற்றுக்காமல் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற தாட் வந்து அவள் மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அவள் என்ன செய்வானா, கிளம்புவா, ரெடி ஆகிட்டு திருப்பி வந்து அந்த கிராண்ட் ஐல் இருக்குல்ல, அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் அந்த இடத்துக்கு போனால் அங்கே ராபர்ட்டோட தம்பி இருப்பார். அவரை க்ரீட் பண்ணிவிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நேக்கட் ஆகிட்டு கடலுக்குள்ளே போய் இறங்குவாள். கடலுக்குள்ளே போயிட்டு அந்த கரையை விட்டு உள்ளே போய் ஸ்விம் பண்ணிட்டே இருப்பாள். இப்போ என்ன வந்து ஆக்சுவலி ஷீ லேர்ன்ஸ் டு ஸ்விம் இன் தட் சம்மர் வெக்கேஷன். அப்போ அவள் நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ அவள் வந்து நேக்கட் ஆகிட்டு ஸ்விம் பண்ணிகிட்டே இருப்பாள், கரையை விட்டு உள்ளே போயிட்டே இருப்பாள். அப்படியே போக வந்து ஆழம் அதிகமாக அந்த டீப்னஸ்குள்ளே போக அவள் கை கால் டயர்ட் ஆனோன்னா அவள் அப்படியே வந்து போராடுறதை வந்து விட்டுடுவாள். ஸோ அவள் வந்து இறந்துடுவாள். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாவலோட எண்டிங். ஸோ இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் எழுதப்பட்ட ஒரு நாவல். ஸோ இந்த நாவலுக்கும் கேட் சாப்பிங்ஸ்க்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எட்னா மாதிரியே தான் கேட் சாப்பிங்ஸும் வந்து அதே கிராண்ட் ஐல் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் வெக்கேஷனிங் பண்ண ஒரு பர்சன் தான். ஓகே, ஸோ இந்த கேட் சாப்பின் அப்படின்றவங்க வந்து தன்னோட சொசைட்டி கன்வென்ஷன்ஸ்க்கு வெளியில் வாழ்ந்த ஒரு உமன். அவங்க வந்து அப்பப்போ தனியாக ஹார்ஸ் எடுத்துகிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு வெளியில் போகிறவங்களாம் வந்து இருந்திருக்காங்க. அப்போ ஸ்மோக்லாம் வந்து விமன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இருந்த டைமில் she wanted to do something what she likes. அண்ட் இவங்க வந்து செலான் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா வந்து மென் அண்ட் உமன் வந்து ஒரு ஒரு கேஃபேல போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணி இன்டெலெக்சுவலான டிஸ்கஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செலான். நம்ம இப்போ இருக்கிற செலான் கிடையாது, இதை வந்து அவங்க செலான்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து மீட் பண்ணி பேசி டிஸ்கஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோரமை வந்து கொண்டு வந்தாங்க, விச் வாஸ் வெரி ஃபேமஸ் அவங்க டைமில். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஒரே மாதிரி, அதாவது லைக் மைண்டட் பீப்புள் மீட் பண்ணுறதுக்கான இடத்தெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட லாஸ்ட் நாவல். ஓகே, அண்ட் அவங்க வந்து ஒரு செரிப்ரல் ஹெமரேஜ்னால் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர நெகட்டிவான கிரிட்டிசிசம் கொண்டு வந்துச்சு ரிலீஸ் ஆன டைமில். தட் லிட்ரலி எண்டட் ஹர் லிட்ரரி கெரியர். ஓகே, ஸோ இது வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம் கொண்டு வந்துச்சு. இப்போவே வந்து இந்த புக் வந்து இப்போ நான் சொன்ன ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது தான்.
ஓகே, என்ன வந்து குறை இருக்குது உன் லைஃப்பில் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு லேடி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தா ரியல் லைஃப்பில் உனக்கு என்ன குறை இருக்குது இந்த ஸ்டெப் எடுக்க? ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்லா ஏர்ன் பண்ணுற ஹஸ்பண்ட், உன்னை பார்த்துக்கிற ஹஸ்பண்ட், 2 குழந்தைங்க, உனக்கு லேக் எங்கே இருந்துச்சு லைஃப்பில் நீ இந்த முடிவு எடுத்த? அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இப்போவே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வியூஸ் இருக்கும்போது அப்போ அந்த டைமில் எவ்வளோ வியூஸ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஃபைனலான நாவலாக விச் இஸ் 1899. ஓகே 1899 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து அவேக்கனிங் அப்படிங்கிறது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல், அவளோட பர்சனாலிட்டி, அவளோட விருப்பு வெறுப்பு, அவள் எப்படி தன்னோட லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற அந்த சோலோட அவேக்கனிங். ஓகே, ஸோ அவளுடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் செக்ஷுவல் அவேர்னஸ், அவள் எப்படி வாழணும்னு ஆசைப்படுற அந்த லைஃப்பை அவள் பார்க்கக்கூடிய அந்த விதத்தையே வந்து மாற்றின ஒரு சம்மர் வெக்கேஷன் தான் எட்னா வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறான். ஓகே, ஸோ ராபர்ட் இஸ் ஜஸ்ட் அ டூல் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ராபர்ட் இஸ் ஜஸ்ட் அ டூல் தட் லெட் ஹர் டு த அவேக்கனிங். ஸோ ராபர்ட்டை வந்து அவள் வந்து காதலிச்சா, not just she loved him, because ராபர்ட் வந்து made her realize that அவளுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆள் வந்து ராபர்ட். ஓகே, எட்னாவோட விருப்பு வெறுப்புகளை காது கொடுத்து கேட்ட முதல் மனுஷன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் ராபர்ட். ஸோ எட்னா வந்து ராபர்ட்டை லவ் பண்ணான். ஸோ இந்த மீன்வைல் அவள் வெக்கேஷன் முடிச்சுட்டு நியூ ஆர்லின்ஸ் போனதுக்கப்புறம் வந்து ஷீல் ஹாவ் அன் அஃபேர். ஓகே, ஒருத்தரோட அஃபேரில் இருப்பாள், பட் ஒன்லி வந்து செக்ஷுவல் அஃபேர்ஸ் மாதிரி தான் அது. அவள் வந்து லவ் பண்ண மாட்டாள், பட் அஃபேர்ஸில் இருப்பாள். ஸோ இட்ஸ் மோர் லைக் ஷீ டிஸ்கவர்ஸ் வாட் ஷீ லைக்ஸ் அண்ட் வாட் ஷீ டஸ் நாட் லைக். ஓகே, இது வந்து ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா திஸ் நாவல் இஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் 1899, இட் இஸ் பர்ஃபெக்ட்லி அப்ளிகபிள் ஃபார் டுடே ஆஸ் வெல். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நாவல் வந்து ஃபெமினிசமோடைய ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபெமினிசமோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு உமனை வந்து ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணுன்னு எல்லோரும் நினச்சாங்க. உமன் ஆர் நாட் மென்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ண நினச்சாங்க தான் இந்த நாவல் வந்து இவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எட்னா இஸ் ட்ரீட்டட் லைக் அ ப்ராப்பர்ட்டி, எட்னா இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் அ மதர், பட் எட்னா ஆஸ் அ பர்சன் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி யாருமே பார்க்கல. ஓகே, ஸோ ஷீ இஸ் ட்ரீட்டட் த வே பிகாஸ் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ அதுதான் வந்து இங்கே எட்னாவுடைய பெரிய ப்ராப்ளமாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு வியூ இருக்க நாவல். ஸோ எட்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷீ ஸ்ட்ரகிள்ஸ் டு ஸ்விம். ஸோ இந்த ஸ்விம்மிங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு சிம்பாலிசம் மாதிரி. இவ தண்ணிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போய் ஸ்விம் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறமா ஃபைனலி ஸ்விம் பண்ண கற்றுக்கிறது வந்து அவளோட லைஃப்பில் கிடைச்ச ஒரு அவேக்கனிங், ஒரு ரீபர்த், ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த லைஃப்பில் கிடைச்ச ஒரு விஷயம். ஓகே, அவள் பயந்த ஒரு விஷயம், பட் அதை வந்து அவள் ஈஸியாக செஞ்சு கற்றுக்கிறா, முடிக்கிறா. அப்படிங்கிற தன்னை பற்றியே அவள் தெரிஞ்சிக்காமல் இருந்த ஒரு டைமில் தெரிஞ்சுக்கிறா. ஸோ மற்ற 2 உமன் அவள் லைஃப்பில் வராங்க, அடீல் அண்ட் ரெயின்ஸ். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அடீல் இஸ் அ மதர் ஃபிகர். ஓகே, ஸோ இவங்க வந்து தன்னோட லைஃப்பை பசங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்கள பார்க்கும்போது நம்ம இப்படி அந்த கேரக்டரை எவ்வளோ ஹேட் பண்ணுறா, அப்படி பசங்களுக்காக வாழ்கிறதுன்றதை எட்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோமா, நமக்கு சம்திங் இஸ் நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையான்ற மாதிரி ஒரு கொஷினில் இருப்பாள். பட் அந்த அடீல் கேரக்டரை பார்த்தோன்னப்பா நம்ம இப்படி இருக்கவே கூடாது, நம்ம எப்போவுமே இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்லைக்கிங் வருவாள். நாட் தட் ஷீ ஹேட்ஸ் தட் கேரக்டர், பட் அவங்க இப்படி இருக்கிற மாதிரி அவள் இருக்க ஆசைப்பட மாட்டாள். ஓகே, ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ரெய்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மியூசிஷியன். ஓகே, ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் லைக் அ மென்டல் சப்போர்ட். அவங்க வந்து ஷீ இஸ் நாட் மேரிட், பட் அவங்க வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து எட்னாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து ராபர்ட் கிட்ட சொல்லு, இதை மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி எட்னாக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எட்னாக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இந்த நாவலில் வந்து இருக்காங்க. ஸோ எட்னா வந்து அஃபேர் வச்சுப்பாங்கள்ல, அவங்க பேர் வந்து அரோபின் அப்படின்ற ஒரு ஆள். ஸோ இந்த அரோபின் அப்படின்றவர் வந்து எட்னா டஸ் நாட் லவ் ஹிம் ஃபார் ஹிஸ் குவாலிட்டிஸ் ஆர் பர்சனாலிட்டி. ராபர்ட் மாதிரி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ செக்ஷுவல் அஃபேர். ஓகே, ஸோ
even though Leonce was a very great person and a good father and a husband, எட்னா வந்து எட்னாக்கு வந்து லியான்ஸோடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பிடிக்கலை. ஸோ அவங்க ராபர்ட் கிட்ட சொல்லும் போது ஐ வில் கிவ் மை செல்ஃப் வேர் எவர் ஐ சூஸ். நான் வந்து உன்னோட ப்ராப்பர்ட்டியும் இல்லை, லியான்ஸோட ப்ராப்பர்ட்டியும் இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறத கடைசியாக வந்து எட்னா வந்து உணர்றாங்க. நான் ஐம் நோ லாங்கர் எனி ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி ராபர்ட் கிட்ட போவாங்க. பட் ராபர்ட் வந்து கிளம்பி போயிடுவார். ஸோ ராபர்ட் வந்து சொல்லுவார், நான் வந்து உன்னை ஸ்பாயில் பண்ண விரும்பலை, பிகாஸ் யூ பிலாங் டு லியான்ஸ் அப்படி தான் சொல்லுவார். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அந்த அடியில் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க எவ்வளவோ, பிகாஸ் இது தப்பு அப்படின்னு சொல்லி நீ உன் பசங்களை பற்றி யோசிக்கணும், அவங்கள பற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிட்ட கூட சொல்லுவாங்க, நீ இதை வந்து அஃபேராக நீ கொண்டு போகக்கூடாது, நீ எட்டாவை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எதுவுமே வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஓகே, அண்ட் ராபர்ட்டோட ஃபைனல் நோட் எப்படி இருக்கும்னா, லவ் யூ குட் பாய் பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ ஒரு 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 பெண்ணோட ஸ்டேட்டஸ் வந்து அவளுடைய என்ன சொல்கிறது, அவளுடைய லைஃபோடைய டிசிஷன்ஸை பொறுத்து தான் இருந்தது. ஓகே, இஃப் ஷீ பிலாங்ஸ் டு அ கிரேட் மேன் ஷீ இஸ் கன்சிடர்ட் கிரேட் உமன். If she is not belonging to a great man, she is considered nothing. So if Edna had affair with Robert, கண்டிப்பாக வந்து அவள் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பான்றதை ராபர்ட் உணர்ந்தார். ஸோ he doesn't want to take that step. அவர் எட்னாவை ரொம்ப காதலிச்சார், அதனால தான் எட்னாவோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு இதை விட்டுட்டு போகிறேன், பிகாஸ் இதுக்கு ஒரு ஃப்யூச்சரே இல்லை அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணார். ஓகே, ஸோ இதுதான் வந்து எட்னாவோட ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து இந்த அவேக்கனிங் அப்படிங்கிறதுடைய ஸ்டோரி. ஸோ ஆப்வியஸ்லி ஒருத்தருக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எட்னாவோடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டியை அவள் உணர்ந்த அந்த அவேக்கனிங் தான் இந்த நாவல். ஸோ எப்படி வந்து அவள் ஒரு சோஷியல் ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து அடைக்கப்பட்டிருக்கா, தனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றது கூட தெரியாத உணராத ஒரு இடத்துல இருந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து அவேக்கனிங் அப்படிங்கிற நாவல். அண்ட் இன்னொரு கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். என்னென்னா எமோஷ்னல் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, எமோஷ்னல் அவைலபிலிட்டி இன் த சென்ஸ், யூ மைட் பி அ வெரி குட் பர்சன், யூ மைட் பி அ வெரி கிரேட் ஹஸ்பண்ட் ஆர் அ ஒய்ஃப், யூ மைட் பி அ வெரி குட் லுக்கிங் பார்ட்னர், நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம் டு யுவர் பார்ட்னர் ஆஸ் வெல். பட் there is something called as emotional availability. இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த நாவல் வந்து நான் இந்த வியூவில் பார்க்குறேன். என்னென்னா, லியான்ஸ் வாஸ் அ வெரி கிரேட் ஹஸ்பண்ட். ஓகே, லியான்ஸ் வாஸ் அ வெரி கிரேட் ஃபாதர். லியான்ஸ் வாஸ் அ ப்ரொவைடிங் மேன். ஓகே, தன்னோட குடும்பத்துக்கு சம்பாரித்து கொடுக்கணும், அவங்கள ப்ரொவைட் பண்ணணும், அவங்கள நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் இருந்த ஒரு மேன் தான் லியான்ஸ். ஈவன் தட் அவங்க பசங்களையும் அவங்களையும் எட்னாவையும் விட்டுட்டு அவர் வந்து அவரோட வேலை விஷயமா வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு திருப்பி வீக்கெண்டில் வராரு. ஸோ சம்பாதிக்கணும், பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கணும், அண்டு அவங்களுக்கு என்ஜாய் பண்ண சம்மர் வெக்கேஷனுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. திருப்பி அவங்கள தனிமையாக விடக்கூடாது, திருப்பி வந்து வீக்கெண்ட்ஸில் ஜாயினும் பண்ணிக்கிறாரு. ஸோ there was nothing wrong with the intentions. ஓகே, அவர் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் கேரிங்காக தான் இருக்குது. ஆனால் வந்து there is this emotional unavailability with லியான்ஸ். இவங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே வந்து merge ஆகவே மாட்டுறாங்க. எட்னா வந்து வாட் எவர் ஷீ ஸ்பீக்கிங், லியான்ஸ் வந்து அவர் என்ன சரின்னு நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் தட் அவர் ரொம்ப பேடான பர்சன், அப்யூசிவான பர்சன், அப்படி கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்குமே இந்த ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஸோ தே மைட் பி அ வெரி கிரேட் பர்சன், ஆனால் அவங்க எமோஷ்னலி அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த மென்க்கு அது தெரியவே தெரியாது. விமன் எமோஷ்னல் அவைலபிலிட்டி ஐ திங்க் இட்ஸ் வெரி ரேர், பிகாஸ் வந்து விமன் ஆர் மேட் லைக் தட். நம்ம ஒருத்தரோட எமோஷ்னல் அவைலபிலிட்டியாக இருந்தோன்னா தான் அ விமன் கேன் ஹாவ் இன்டிமேசி. ஆனால் மென் அப்படி கிடையாது. ஸோ த எமோஷ்னல் அவைலபிலிட்டி இஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் லேக்கிங் வித் லியான்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபெமினிசம் குறிக்கிறதுனால தான் இது வந்து ஒரு எட்னா வந்து ஒரு நான் யாரோட ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது, நான் யாருக்குமே சொந்தம் கிடையாது அப்படின்ற ஒரு அவேக்கனிங் வந்து கடைசியாக ஷீ டிசைட்ஸ் ஹர் செல்ஃப் டு பி ஃப்ரீ. யாருமே என்னை வந்து உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீ லெட்ஸ் ஹர் செல்ஃப் டு ட்ரவுன் இன் த சீ. ஸோ யா, இது வந்து என்ன சொல்கிறது,
ஒரு நாட் வெரி ஹாப்பி எண்டிங் நாவல். பட் இது எழுதின ஒரு டைமை வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இதில் எப்படிலாம் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால வந்து ஒரு ஒய்ஃப் உமன், மதர் உமன் அப்படின்ற ஒரு டப்பாக்குள்ளே போட்டு இவ்வளோ தான் நீ அப்படிங்கிற மாதிரி அடைச்சி வச்சுருக்க ஒரு நாவல் தான் இது. ஸோ இப்படி தான் வந்து 1899 வாஸ் வெரி நார்மல் ஃபார் உமன். ஸோ we should be very grateful that we belong to this era. And yeah, this is all about the awakening.